பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்திய தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் தற்போது SBI உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். ஏற்கனவே SBI தரப்பிலிருந்து இருவேறு பட்டியல்கள் வழங்கப்பட்டிருந்தது. நடுவில் இந்த ஆல்பா நியூமெரிக் கோடு எங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. இப்போ SBI தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரமாண பத்திரத்தில் என்னென்ன தகவல்கள் அடங்கி இருக்கிறது? முழுமையாக எல்லா தகவலும் வழங்கப்பட்டாகிவிட்டதா? என்ன நிலவரம் வெங்கடேசன்? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் தற்போது SBI, குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி முழுமையான விவரங்களை தற்போது தாக்கல் செய்துள்ளது. அதில் குறிப்பாக இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்கள் எப்போது வாங்கினார்கள், வாங்கியவர்களின் பெயர், அந்த வாங்கப்பட்ட பத்திரத்தின் சிறப்பு வரிசை எண், மேலும் இந்த தேர்தல் பத்திரங்களை பணமாக்கிய அரசியல் கட்சிகள் அதனுடைய பத்திரத்தின் வரிசை எண், எவ்வளவு பணமாக்கப்பட்டது, எந்த வங்கி கிளையில் பணமாக்கப்பட்டது என்ற உள்ளிட்ட முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த முழு தரவுகளையும் தாக்கல் செய்துள்ளது. குறிப்பாக தேர்தல் பத்திர திட்டம் செல்லாது, அரசமைப்புக்கு எதிரானது என தேர்தல் ஆணைய அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு இதன் மீது காலக்கெடுவையும் நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுத்த நிலையில் தற்போது தெல்ல தெளிவாக இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தற்போது இந்த தெளிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. இப்போது இந்த தரவுகளை வைத்து தேர்தல் ஆணையம் முழு விவரங்களையும் அதன் இணையதளத்தில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.